144 அடி சமாதியிலிருந்து இன்னும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஹசரத் ஷேக் தாவூத் ஷா வலியுல்லா. அமாவாசையன்று சமாதியிலிருந்து பாபா மூச்சுவிடும் அதிசயம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. அரபு நாடு பாக்தாத் பகுதியை சேர்ந்தவர் ஹசரத் ஷேக் தாவூத் ஷா வலியுல்லா. இவர் சுமார் 625 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் வழியாக இந்திய நாட்டிற்கு வருகை தந்து ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ஸ்ரீஹரிகோட்டா இடையே உள்ள ஏனாடு குப்பம் என்கின்ற கிராம பகுதியில் தங்கி அங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்களின் தீராத நோய்களை சித்த மருத்துவம் கொண்டு மக்களுக்கு சிகிச்சை அளித்து சேவை செய்து வந்தார். ஆன்மீகவாதியான இவர் சமாதி அடையும் நேரம் வந்தபோது அவர் தங்கியிருந்த பகுதியில் மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து, நான் தோண்டியிருக்கின்ற பள்ளத்தில் படுத்துக்கொள்கிறேன், என் மீது மண்ணை தூவி சமாதி செய்து அங்கு வைத்திருக்கின்ற பிரசாதத்தை உட்கொள்ளுமாறு சொல்லியதை அடுத்து அங்கு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் சொன்னபடி சமாதி செய்து பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்றனர். ஊருக்குள் சென்றதும் அங்கு நடந்த விஷயத்தை கிராம மக்களுக்கு கூறியதை அடுத்து பயந்து போன கிராம மக்கள் சமாதி இருக்கின்ற இடத்திற்கு ஓடி வந்து பள்ளத்தை தோன்றி பார்த்தபோது அங்கு அவர் இல்லாமல் சமாதி கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக செல்வது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது கடவுளின் அவதாரம் என்று உணர்ந்து அவருக்கு வழிபாடு நடத்தி வந்தனர். காலப்போக்கில் இது ஒரு மகா கோவிலாக மாறி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் தரும் இடமாக மாறிவிட்டது. இந்த கோவிலில் வழிபாடு நடத்தினால் தீராத நோய் தீர்வதோடு துஷ்ட சக்திகள் பிடியிலிருந்து தப்பிப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், பல அதிசயங்கள் நடைபெற்று வருவதாகவும் அக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தெரிவித்தனர். இது மட்டுமல்லாமல் ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து அமாவாசை என்று பல்லாயிரக்கணக்கான கோவிலுக்கு வர தொடங்கிவிட்டனர். இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அமாவாசை என்று இரவு 12 முதல் விடியற்காலை 3 மணிக்குள் சமாதியிலிருந்து இதயம் துடிப்பது போல் காட்சிகளை இங்கு வருகின்ற பக்தர்கள் கண்டதாகவும் தெரிவிக்கின்றனர். இது அதிசயம் என்றாலும் உண்மை என அப்பகுதி மக்களும் தெரிவித்தனர்.